நீங்கள் வாராகி அம்மனுடைய திருவுருவ சிலை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த சிலைக்கு பால், பன்னீர், தேன், சந்தனம், மஞ்சள், குங்குமம் இது போன்ற பொருட்களால், அதாவது குறைந்தது 5 பொருட்களால் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்ககிட்ட படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை தூய்மைப்படுத்தி 5ங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள், குங்குமம் இட்டுக்கோங்க. எங்ககிட்ட விக்கிரகமும் இல்லை, படமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வாராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு அகல் விளக்கு வாங்கி வச்சு அந்த அகல் விளக்கையே நீங்கள் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமியில் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. புதுசாக விளக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 5 முகம் கொண்ட அகல் விளக்கு வாங்கிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது பஞ்சமி திதி அன்னைக்கு 5 சுடர் விட்டு நம்மளால் தீபம் ஏற்ற முடியும். ஏன்னா நம்முடைய வாராகி அன்னை அப்படிங்கிறவங்க சப்த கன்னியர்களில் 5ஆவதாக இருக்கக்கூடிய தாய் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பஞ்சமி திதி அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது திதி அப்படின்னு சொல்லலாம். அப்போ பஞ்சமி திதி அன்னைக்கு குறைந்த